டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பென்னாகரத்தில் பூர்வகுடி மக்களை வெளியேற்றிய விவகாரத்தில் வனத்துறை புதிய விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நரசிம்மகுமார், வனத்துறை தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு? இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தர்மபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு வனச்சரகம் மற்றும் பென்னாகரம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் குடியிருக்கும் பூர்வ குடிகள், பழங்குடியினர், காவிரி கரையோர மீனவர்கள், காவிரி கரையோர விவசாயிகளை வெளியேற்றும் பணியில் வனத்துறையினர் கடந்த 2 ஆண்டுகளாகவே ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது ஒகேனக்கல் பகுதியில் உள்ள மீனவர்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட, மணல்மேடு பகுதியில் குடியிருக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெளியேற்ற இந்த மாதம் 3ஆம் தேதி அவர்களுக்கு நோட்டீஸ் வனத்துறை சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையில் குடியிருக்கும் அந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை நேரில் சந்தித்து தங்களுக்கு மாற்று இடம் வழங்கவும் தங்களது வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழிவகை செய்யவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் திடீரென 15க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அந்த மணல் திட்ட பகுதியில் இருக்கும் அந்த பூர்வ குடிகளையும் மீனவர்களையும் வெளியேற்றுவதற்காக அவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றியுள்ளனர். வீடுகளை இடிக்க முற்பட்டுள்ளனர். அப்போது அந்த பெண்கள், 2 கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட ஒரு சிறுவன் காயமடைந்துள்ளான். இதனைத் தொடர்ந்து அவர்கள் காயமடைந்ததை பார்த்த பிறகு வனத்துறை அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. வனத்துறை சென்றதால் நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனைக்கு வந்ததை அறிந்த வனத்துறை மீண்டும் அந்த இடத்துக்கு சென்று இரவோடு இரவாக அவர்களின் வீடுகளை சூறையாடி அவர்களின் உணவு, ஆடு மாடுகள் உள்ளிட்டவர்கள் இருக்கும் நிலையிலேயே வீடுகளை இடித்து தள்ளியுள்ளனர். கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி வீடுகளை தரைமட்டமாக்கியுள்ளனர். நேற்று சென்று பார்த்த அந்த பூர்வ குடிகள் மற்றும் மீனவர்கள் தங்களது வீடு சூறையாடப்பட்டதை கண்டு கதறி அழுதனர். இந்நிலையில் இது குறித்து நமது தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து இன்று காலை மாவட்ட வன அலுவலர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கோர்ட் உத்தரவு இருக்கிறது. அதாவது யானைகள் வழித்தடம் மற்றும் யானைகள் வாழ்விடம் பகுதிகளில் குடியிருப்பவர்களை வெளியேற்ற சுப்ரீம் கோர்ட் ஆணையை மேற்கோள் காட்டியும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை சட்டங்களை மேற்கோள் காட்டியும் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக அங்கே யானைகளின் வாழ்விடம் பாதிக்கப்படுகிறது, மேலும் வனவிலங்குகள் தாக்கப்படுகிறது, வேட்டையாடப்படுகிறது. இந்த காரணங்களுக்காக வனத்தை பாதுகாக்கும் நோக்குடன் அதை அங்கு குடியிருக்கும் பூர்வ குடிகளையும் மீனவர்களையும் விவசாயிகளையும் வெளியேற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே அதை நாங்கள் மேற்கொண்டோம் என அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.